நீர்நிலை பகுதின்னு தெரியுது. அதை ஆக்கிரமிச்சு அந்த வீடை கட்டும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடா கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. 3 தலைமுறையா இங்க வாழ்றோம்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும். அப்ப திடீர்னு இதை நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்கறது சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு சென்டும் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமா போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க. 10 பேர் கொண்ட குடும்பம் 12 பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ள வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும். அவங்க கேட்கிற முதல்ல எங்க வாழ்விடம் இங்கே, வாழ்வாதாரம் இங்க சார்ந்துதான் இருந்தது, எங்க பிள்ளைகள் இங்கதான் படிக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரே நாள்ல தூக்கி வேற இடத்துல கொண்டு போட்டா மக்களினுடைய கண்ணீர்லையும் கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும்.